லீடர் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னு சொன்னா, எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை லீடர். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் லீடர். அதுக்கு எவ்வளவு டிட்டர்மினேஷன் இருக்கணும் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கணும் தெரியுமா? எங்க அம்மா கேக்குதுங்க, என்ன நீங்க ரெக்கார்டிங்கா? ஆமாமா. இல்ல ரெடி ஆயிட்டு போற? ஆமா. ஒரு விஷயம் சொல்றேன், நான் செருப்பு போடுற இடத்துல எங்க அம்மா ஒரு நிலை கண்ணாடி வச்சிருக்கோம். எங்க அம்மாவுக்கு வேற எப்படியும் என்ன வழிபடுத்த தெரியல. என்ன சரிமா சொல்லுவாங்க, செருப்பு போட்டு வெளியில போறதுக்கு முன்னால நீ வெளியில் போவதற்கு தகுதியான ஆடைகளுடன் இருக்கிறாயான்னு உன்னை பார்த்துக்கோ. நான் செஞ்சதில்லை, எங்க அம்மா செஞ்சிருக்குது. நான் அதற்கு அடிபணிகிறேன். நல்லா இருக்கிய? இப்ப சொல்லுச்சு, 6 மாசத்துக்கு முன்னால் சொல்லுச்சு. அழகா இருக்கு. ஏன் இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கிறேன்? நான் என் பிள்ளை எப்பவுமே அழகுதானே சொல்லிட்டு சொல்றாங்க. கேமரா முன்னால வந்தா மட்டும் நல்லபடியா போற, இல்ல வீட்லயே இப்படி இருக்க சொல்றீங்களான்னு கேட்டேன். வீட்டுல இப்படி இருக்க சொல்லல, அழகா இருக்கணும்னு முடிவு பண்றல்ல. ஆமா, அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றல்ல. நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிற, மேட்சிங்கா இதெல்லாம் பண்ணிக்க எல்லாம் பண்றல்ல. ஒரு கேமரா முன்னால போறதுக்கு தானே இவ்வளோ. உங்க கண்களும் கேமரா தான். முன்னால போறதுக்கு தானே இவ்வளவு பண்ணிக்கிற. உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு முன்னால அழகா இரு. கடவுளை சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுல என்னை வழிபடுத்திக் கொண்டே இருக்கிறார். சொற்கள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கிறது. யார் பேசினாலும் உங்களுக்கு புரியுதா? யூ ஆர் a leader. அந்த டோன்ல இருக்கக்கூடிய வலி உங்களுக்கு புரியுதா? யூ ஆர் a leader. பைபிள்ல ஆக பெரிய மன்னனாக சொல்லப்பட்டவன் சாலமோன். பேரழகன், பெரும் ஆடைகளை அணிவான். அவனை போன்ற ஆடைகளை வேறு யாராலும் அணிய முடிந்ததில்லை என்ற வரலாறு படைத்தவன். அவ்வளவு சரிஸ்மேட்டிக் கிங். இந்த ஏரா இவன் டேவிட் கூட அவ்வளவு அழகா இருக்க மாட்டானா? சாலமன் அவ்வளவு அழகா இருப்பான். அந்த கரிஸ்மேட்டிக் லுக்குக்காகவே அவன் அவ்வளவு பாராட்டுவாங்க. ஆனால் அதனால் அவன் வரலாற்றில் பெயர் பெறவில்லை. அவன் வரலாற்றில் எதற்காக பெயர் பெற்றான் ஒரு சொல்ற. குதிரை வந்துகிட்டு இருக்கு, படைகள் வந்துட்டு இருக்கு, ஒரு மரத்துக்கு கீழே எறும்புகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எறும்புகள்ல ஒரு எறும்பு சொல்லிச்சான், குதிரைப்பட சத்தம் கேக்குது, நம்ம எல்லாம் ஒதுங்கிடலாம், இல்லைன்னா செதஞ்சிருவோம். அப்ப அந்த தலைமை எறும்பு சொல்லிச்சான், பயப்படாத, வர்றவன் சாலமோன், நாம பேசிட்டு இருக்கிறத அவரை கேட்கும். யாருங்க லீடர்? யார் தப்பு செஞ்சான்னு பாத்தீங்கன்னா நீங்க முதலாளி, தப்பு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க லீடர். அம்மாவாக இருப்பது ஒரு ராஜகுணம், ஒரு தலைமை குணம். அது தாயாக இருப்பது, தந்தையாக இருப்பது ஒரு தலைமை குணம். நல்ல டீச்சராக இருப்பது தலைமை குணம். நம்மிடத்தில் அந்த தலைமை குணம் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். சாலமோன் மாதிரி யானையினுடைய பிளிரலும் தெரிய வேண்டும், எறும்பினுடைய குரலும் புரிய வேண்டும். அவன் தான் லீடர். குழந்தையினுடைய முக பாவனையிலே தெரிந்துவிட வேண்டும், அவன் இங்க போறான் என்ன வரான், அந்த வாசனையிலே தெரிந்துவிட வேண்டும். அவர்கள் தான் நல்ல தாய்மார்கள், நல்ல தந்தைமார்கள். நம் பிள்ளைகிட்ட ஏதேனும் ஒரு குற்றம் பார்த்தால் அந்த குற்றத்தை தான் கண்டு கொண்டதாகவே தெரிந்து கொள்ளாமலேயே அவனை திருத்துகின்ற அந்த வித்தை தெரிந்தால் நீங்கள் லீடர்ஷிப்ல அந்த குழந்தையை வழிபடுத்துகிறீர்கள்.